கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அநேக வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் ஒரு வாக்குத்தத்தம் தான் இன்னைக்கு நம்ம எரேமியா 23ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களிலே தியானிக்க இருக்கிறோம். நமக்கு நீதி அளிக்கும் கர்த்தர். எரேமியா 23:5-6 வசனங்கள் பின்வருமாறு கூறுகிறது. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரிகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் மீண்டும் இந்த உலகத்திற்கு வர இருக்கிறார். அவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டு போயிருக்கார். நான் என் பிதாவின் இடத்துல உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின உடனே நான் திரும்ப வந்து உங்களை என்னோடு கூட இருக்கும்படியாக அழைத்து செல்வேன் என்ற ஒரு வாக்குத்தத்தம் அது. இந்த உலகிலே நாம் வாழும்போது நமக்கு நிறைய அநீதி விளைவிக்கப்படுகிறது. குறிப்பாக நம்ம ஆண்டவருக்காக நம்ம வாழுவோமே என்றால் பல பாடுகளை நாம் சந்தித்து தான் ஆக வேண்டும். இந்த உலகம் இயேசு கிறிஸ்துவையும் அவரை அனுப்பின பிதாவானவரையும் இன்று இயேசு கிறிஸ்துவை நமக்கு வெளிப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவரையும் அறியாமல் இருப்பதினாலே கடவுளை நிராகரிக்கிறது போல கடவுளின் பிள்ளைகளையும் இந்த உலகம் நிராகரிக்கிறது. இன்னைக்கு எத்தனையோ பேர் தங்களுடைய விசுவாசத்துக்காக சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. சிலர் உயிரை கொடுத்திருக்கிறார்கள். சிலர் தங்களுடைய குடும்பத்தை தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. சிலருடைய உடைமைகள் எல்லாமே சூறையாடப்பட்டிருக்கு. இன்னைக்கு ஒரு நபர் கிறிஸ்தவராக இருக்கிறனால ஒரு ஆஃபீஸில் ஒரு ப்ரமோஷன் கிடைக்காம இருக்கு. வாடகைக்கு வீடு கிடைக்காம கஷ்டப்படுறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இல்லை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால குடும்பத்திலேருந்து விலக்கி வைக்கப்பட்டவர்கள், கிராமத்திலிருந்து விலக்கி வைக்கப்பட்டவர்கள், எத்தனையோ பாடுகள். அப்போ கடவுளுக்காக நான் வாழ்கிறேனே, நான் இந்த உலகத்தில் எந்த ஆசீர்வாதத்தையும் நான் பெற்றுக்கொள்ளவில்லையே, இல்லை என்றால் இந்த உலகம் என்னுடைய உண்மைக்கு தக்கவாறு எனக்கு பலன் அளிக்கவில்லையே என்று நாம் வருத்தப்படக்கூடும். ஆனால் நம்ம கவலைப்பட வேணாம். எனக்கு பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது வேதம் சொல்லுது, அவர் தாவீதின் சிங்காசனத்திலே உட்கார்ந்து அரசாளுவார். அப்போது பாருங்க, பூமியிலே நீதியையும் நியாயத்தையும் அவர் என்ன பண்ணுவாருங்க, நடப்பிப்பார். அவர் இந்த உலகை ஞானமாய் ராஜரிகம் பண்ணி நீதியும் நியாயத்தையும் நடப்பிப்பார் என்று வேதம் கூறுகிறது. அந்த நாட்களில் யூதர்கள் மத்தியிலே ஒரு பெரிய ஒரு ரட்சிப்பு உண்டாகும். கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிற யூதர்கள் கிறிஸ்துவோடு கூட இருப்பார்கள். இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அதே போல் கிறிஸ்துவை நம்பின உலகில் உள்ள எண்ணிலடங்காத ஜனங்கள் அந்த ராஜ்யத்திலே பிரவேசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். எனவே தான் எரேமியா சொல்கிறாரு, நீங்கள் கவலைப்பட வேணாம், அவர் நமக்கு நீதி அளிக்கும் தேவன். அவர் நமக்காக நம்மை ஆளும் ராஜாவாகிய கிறிஸ்துவை சீக்கிரமாக இந்த பூமிக்கு அனுப்பி தன்னுடைய ராஜ்யத்தை அவர் ஸ்தாபிப்பார். நாம் அவரோடு கூட நித்தியமாய் என்றென்றும் நித்திய வாழ்வை அனுபவிப்போம். எனவே இந்த உலகத்தில் நமக்கு மனிதர்களால் விளைவிக்கப்படுகின்ற அநீதியை குறித்து கவலைப்படாதீங்க. வேதம் சொல்லுது, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், ஏன்னா அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். எங்க? தேவனுடைய ராஜ்யத்திலே. இந்த உலகத்தில் கடவுளுக்காக நம்ம பாட அனுபவிப்போம் என்றால் அதற்கேற்ற தக்க பலனை பரலோக வாழ்விலே தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த உலகத்தில் நம்ம கடவுளுக்காக படுகின்ற பாடுகளை பரலோகத்திலே தேவனுடைய ராஜ்யத்திலே அவர் நமக்காக வைத்திருக்கிற நித்திய ஆசீர்வாதங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம வெட்கப்பட்டு போவோமா, ஐயோ இதுக்கு தான் நான் புலம்பிகிட்டு இருந்தேன்னா, இவ்வளோ நல்ல வாழ்வை கடவுள் எனக்காக வைத்திருக்கிறாரே, இந்த அற்பமான பாடுகளை நினைத்து நான் புலம்பியிருக்கிறேன்னு சொல்லி நம்ம வெட்கப்படும் அளவுக்கு தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எனவே அந்த கர்த்தரை நாம் நம்புவோம். அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இந்த பூமியில் வாழ்வோம். மனுஷர் நமக்கு என்ன செஞ்சாலும் கவலைப்பட வேணாம். கர்த்தர் நம்மை ஆதரிப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.